சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தை சுமந்தாய். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தை சுமந்தாய். சுத்தியில் வைத்து அடித்தல்ல ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல. சுத்தியில் வைத்து அடித்தல்ல ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல. கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தை சுமந்தாய். ஒவ்வொரு நாளும் கட்டிடுவோம் ஒவ்வொரு செயலும் கட்டளாயே. ஒவ்வொரு நாளும் கட்டிடுவோம் ஒவ்வொரு செயலும் கட்டளாயே. உத்தமர் இயேசுவின் அஸ்திவாரம் உத்தமர் இயேசுவின் அஸ்திவாரம் பத்திரமாக தாங்கிடுவார் பத்திரமாக தாங்கிடுவார். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தை சுமந்தாய். எல்லாவீடும் கடவுளின் தூயவர் சித்தப்படி. கைவேலை எல்லாவீடும் கடவுளின் தூயவர் சித்தப்படி. கட்டிடும் சிறிய சிற்பிகள் நாம் கட்டிடும் சிறிய சிற்பிகள் நாம் கட்டிடுவோமே நித்தியத்திற்காய் கட்டிடுவோமே நித்தியத்திற்காய். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தை சுமந்தாய். மகளில் கட்டப்பட்ட பற்பல வீடுகள் வீழ்ந்திடுவே. மகளில் கட்டப்பட்ட பற்பல வீடுகள் வீழ்ந்திடுவே. ஆதலால் இயேசுவின் வார்த்தை கேட்போம் ஆதலால் இயேசுவின் வார்த்தை கேட்போம். அவரை மூலைகள் ஆகிடுவார் அவரை மூலைகள் ஆகிடுவார். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தை சுமந்தாய். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தை சுமந்தாய். சுத்தியில் வைத்து அடித்தல்ல ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல. சுத்தியில் வைத்து அடித்தல்ல ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல. கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தை சுமந்தாய்.
இந்த விதமாக நம்மையும் நாம் படைக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக ஜெபம் செய்து நிறைவு செய்வோம். அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த என் நல்ல ஆண்டவரே, இந்த புதிய நாள் இரவு வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே, கன்வென்ஷன் கூடுகையில் நாங்கள் கலந்து கொண்டு ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கே கொடுக்கிறோம் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி இது கர்த்தரால் உண்டான ஆசீர்வாதம். கர்த்தருக்கு கொடுப்பது ஆசீர்வாதம், கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது ஆசீர்வாதம். இந்த நாளிலும் ஆண்டவரே, திருச்சபையின் பிள்ளைகள் உற்சாகத்தோடு பொருத்தனையோடு ஆண்டுடைய சமூகத்திலே பைகாணிக்கை கொடுக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று அவன் சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான் என்று யாக்கோபுவை குறித்து ஆண்டவரே வேதம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த நாளிலும் ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தின் மூலமாக கர்த்தருக்கு நாங்கள் கொடுக்க ஆண்டவர்கள் உதவி செய்திருக்கிறீர். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாளை தினத்திலே ஆண்டவரே, கர்த்தருடைய சமூகத்திலே வந்து படைக்கப்படுகிற ஒவ்வொரு காணிக்கையும் உடைய சமூகத்திலே அங்கீகரிக்கப்படட்டும். புதிய ஆலய கட்டுமான பணிக்காக திருச்சபையின் பிள்ளைகள் உற்சாகத்தோடு கூட படைக்க இருக்கிற பொருள் காணிக்கைக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒருவரும் ஆண்டவரே தன்னுடைய கரங்களில் வெறுமனையாக ஆண்டவரே ஆலயத்திற்கு வராதபடி கர்த்தருக்காக நாங்கள் எங்களால் இயன்ற காணிக்கைகளை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவரே தங்களுடைய வீட்டில் விளைகிற முதற் பலன்கள், ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்திலே பொருள் காணிக்கைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து படைக்க கர்த்தரின் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே இன்றைய தினத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிற காணிக்கை ஊழியங்களுக்காக, ஊழியர்கள் உபசரணை வகைக்காக, திருச்சபையின் வளர்ச்சிக்காக பயன்பட கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த 2 நாட்களும் ஆண்டவரே கன்வென்ஷன் கூடுகை சிறப்பாக நடைபெற கர்த்தர்களுக்கு உதவி செய்து வருகை தந்த தெய்வ ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. பலவீனப்பட்ட நேரத்திலும் ஆண்டவரே பலன் தந்து அருமையான ஊழியர்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர், வழி நடத்திருக்கிறீர். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் நினைத்திருந்தால் நாங்கள் ஆசிரியர் பணிகளை செய்கிறோம், ஏன் நாங்கள் ஊழியத்தை செய்ய வேண்டும்? போதுமான வருமானங்கள் எங்களுடைய இந்த வேலை வாய்ப்புகளிலே கிடைக்கிறது, நாங்கள் ஏன் சென்று இந்த ஊழியங்களை செய்ய வேண்டும் என்று அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே நினைக்காதபடி, ஆசிரியராக இருந்தாலும் இயேசுவே குரு என்று ஆண்டவரே எங்களுக்கு முன்னோடியாக ஆண்டவர் இந்த உலகத்திலே வாழ்ந்தது போல அவர்களும் சகல ஜனங்களுக்கு சென்று ஆண்டவரை சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆண்டவரை கொடுத்த நல்ல ஊழியர்களுக்காக ஆண்டவரை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பாடல் வேளையிலே தேவனுடைய பிரசன்னம் எங்களோடு கூட கடந்து வந்ததற்காக, அநேக ஆண்டவரை பிள்ளைகளை கர்த்தரை தொடும்படியாக நீர் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்படி வார்த்தையை சுமந்து கொண்டு வந்த அன்பு தாசனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அன்பு தகப்பனாரை ஆண்டவர் ஆசீர்வதிங்க. எங்கள் திருமண்டலத்திலே பல திருச்சபைகளுக்கு சென்று கர்த்தருடைய ஊழியங்களை நிறைவேற்ற ஆண்டவர் பலன் தந்திருக்கிறேன். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என் கண்களும் என் இருதயம் என்னாலும் அங்கே இருக்கும் என்று உடைய வேதம் எங்களுக்கு சொல்கிறது போல நீர் எங்களோடு கூட இருந்ததற்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த 2 நாட்களும் ஆலயத்தை குறித்து நாங்கள் தியானிக்கவும், ஆராய்ந்து பார்க்கவும், ஆலயத்திற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கவும் ஆண்டவர்கள் உதவி செய்திருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம். யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையிலே இது பரிசுத்த இடம் என்று ஆலயத்தை அவன் தெரிந்து கொள்கிறான். தன்னுடைய வாழ்க்கையிலே இது கர்த்தருக்கு பயப்படுகிற இடம் என்று அறிந்து கொள்கிறார். கர்த்தருக்கு கொடுக்கிற இடம் என்று ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்கிறார். நாங்களும் ஆண்டவரே இது பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்தருக்கு இருக்கிறார் என்ற பயபக்தியோடு ஆண்டவரே நாங்கள் பொருத்தனை செய்த காணிக்கைகள், கர்த்தருக்காக நாங்கள் கொடுக்க வேண்டும் என்ற வாஞ்சைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்த கன்வென்ஷன் கூடுகைக்காக பிரயாசப்பட்ட, உழைத்த, கொடுத்து வருகிறேன், ஜெபித்து வருகிறேன் அனைத்து பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரையிலும் ஆண்டவரே எங்கள் திருச்சபையிலே ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை தாங்க. இந்த காமராஜபுரம் திருச்சபையிலே கர்த்தர் பல தலைமுறைகளை ஆண்டவரினுடைய வாழ்க்கையிலே காண செய்திருக்கிறேன். சந்ததி சந்ததியான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறேன். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாளை தினத்திலே ஆண்டவரே ஆலய பிரதிஷ்டை பண்டிகை ஆசரிக்கிறேன். அனைத்து பிள்ளைகளுக்கும் வேண்டிய ஆசீர்வாதம், சமாதானம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் தொடர்ந்து காணப்பட கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே தேவைகள் ஏராளமாக இருந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றி கொடுத்து வருகிறேன். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாளை தினத்தில் ஆராதனையில் பங்கு பெறுகிற பிள்ளைகள், நாளை மறுநாள் நடைபெறுகிற ஆண்டவரே அசன விருந்திலே இந்த கிராமத்தில் வசித்து வருகிறேன் திரளான ஜனங்கள் ஆண்டவரே பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நல்ல ருசியுள்ள பதார்த்தமாக கர்த்தர் அனைவருக்கும் ஆண்டவர் வேண்டிய ஆகாரங்களை கர்த்தர் கொடுங்க. மீதியான துணிக்கைகளை ஆண்டவரே நாங்கள் இந்த அசன பண்டிகையில் பெற்றுக்கொள்ள கர்த்தரின் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். வருகை தந்திருக்கிற ஊழியர்கள், ஆண்டவருடைய வார்த்தை கேட்ட பிள்ளைகள், வர முடியாமல் வீடுகளில் இருந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு வருகிற அனைத்து பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் கிருபை தாரும். ஒரு ஏழை தாய் தேவனுடைய சமூகத்திலே வந்து கர்த்தருக்கு என்று கொடுக்கிறாள். அவருடைய
உள்ளத்தை ஆண்டவர் பார்க்கிறீர். வீடுகளில் இருந்து ஆண்டவரை கொடுத்த உழைத்து ஜெபித்த அனைத்து பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த இரவு நல்ல சமாதானமாக இருக்கட்டும். அதிகாலை வேளையில் ஆண்டவரே உடைய சமூகத்திலே எழுந்து புதிய நாட்களுக்குள்ளாக நாங்கள் கடந்து சென்று புதிய ஆலய பிரதிஷ்டை பண்டிகையை நாங்கள் பங்கு பெறவும் ஆண்டவர்கள் பலன் தரும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இதற்காக தொடர்ந்து ஜெபித்து வருகிற சபை ஊழியர் அவர்களுக்காக, ஆலய ஆண்டவரை பணியாளர் அண்ணன் அவர்களுக்காக, திருச்சபையின் கமிட்டி உறுப்பினர்களுக்காக, பெரியோர்களுக்காக, சிறு பிள்ளைகள் வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நன்மை கிருபையும் எங்கள் திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் தொடர்ந்து கர்த்தர்கள் கிருபை தாரும். நீரை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதையும் இருப்பதாக. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்துடனே சென்று வர கடவோம்.